வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் வீடியோ தான் வரப்போகுது. வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எங்கே கிளம்பியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சேத்தியத்தோப்பு போகிறேன். பேங்க்கு தான் போகிறேன். ஆல்ரெடி தம்ப்லைன் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி பேங்க்குக்கு வட்டி கட்ட போகிறேன். என்னோடய நகைக்கு புது வீடு கட்டிகிட்டு இருக்கிறதுனால சில நகைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பேங்க்கில் வச்சுருந்து அதோடைய அமௌண்ட் எடுத்து தான் வீடு கட்டுறதுக்கும் கொஞ்சம் அமௌண்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 1 இயர் ஆகிடுச்சு நகை வச்சு. அந்த நகையை இன்றைக்கி புதுப்பிச்சு ரிட்டன் வந்து நம்ம அதே பேங்க்கில் வச்சுட்டு வரதுக்காக இப்போ வந்து நான் கிளம்பிட்டேன். வண்டியில் தான் போக போகிறேன். ஸோ ஹவுசிங் லோன் போட்டு நாங்கள் வீடு கட்டிட்டு தான் இருக்கோம். பட் பணம் குறையிறதுக்காக கொஞ்சம் நகைகள்லாம் பேங்க்கில் வந்து வச்சுருக்கோம். அதுக்காக என்னோடய பேரில் தான் வச்சுருக்கேன். சரி வட்டி கட்டிடுவோம், புதுப்பிச்சு வச்சுருவோன்ட்டு இப்போ நான் வந்து கிளம்பிட்டேன். ஏன்னா நம்ம அந்த வட்டி கட்டுற டைமை விட்டுட்டு நம்ம கொஞ்சம் டிலே பண்ணிட்டோன்னா டபுளாக போட்டுருவாங்க வட்டி. இப்போ 3000னா 6000 போட்டுருவாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அவங்க சொன்ன டேட் அந்த புக்கில் இருக்கிற டேட்டில் நம்ம உடனே போயிட்டு புதுப்பிச்சிடணும். இல்லைன்னா நகையை மீட்டு கொண்டு வந்துடணும். அதனால் இப்போ நான் கிளம்பிட்டேன். ஸோ நம்ம வீட்டுக்கு முன்னாடி பாருங்கள். இந்த இடத்துல வண்டி பார்த்திங்கன்னா இறக்கவும் முடியல, ஏற்றவும் முடியல, செம்ம சேரு. ஸோ இதில் எப்படி தான் வண்டி ஏற்றி இறக்க போகிறேன்னே தெரியாமல் முழிச்சிக்கிட்டே நின்னேன். எப்படியோ கால் ஒலப்படாமல் வண்டியை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ நம்ம வீட்டு முன்னாடி மட்டும்தான் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சால் தண்ணி நின்று சேராக இருக்குது. ஸோ இப்போ வீடெல்லாம் லாக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் கிளம்ப வேண்டி தான். கிளம்பி அம்மா வீட்டுக்கு போயிட்டு அவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே சேத்தியத்தோப்பு போக வேண்டியதான். சேத்தியத்தோப்பு போயிட்டு பேங்க்கில் எவ்வளோ நேரம் நம்மளை வந்து இழுத்தடிக்க போகிறாங்கன்னு தெரியல. அங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் எல்லா ப்ராசஸ் ஒர்க்கும் நம்ம வந்து ரன் பண்ணி ஆகணும். அதனால் பார்த்திங்கன்னா இப்போ சேத்தியத்தோப்பு வந்தாச்சு. பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் கிட்டத்தட்ட வந்து நம்மளை வந்து நல்லா வச்சு செஞ்சிட்டாங்க. ஸோ அங்கே போய் சைன் வாங்குங்க, அந்த ப்ராசஸ் இந்த ப்ராசஸ், அங்கே சிஸ்டத்திட்ட போங்க, இந்த சிஸ்டத்திட்ட போங்கன்னு ஸோ நிறைய ஒர்க் கொடுத்து அங்கே முடிச்சாச்சு. நகைக்கு வட்டி கட்டியாச்சு. நகையை வந்து புதுப்பிச்சுட்டு அங்கேருந்து எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா செந்தாமரை சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன். இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு மாடு ஒரு கண்ணுட்டி வச்சுருக்காங்க. அந்த மாட்டுக்கு தீவனம் வாங்கிட்டு போகிறதுக்காக இப்போது செந்தாமரை சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன். குடோனில் தான் இருக்குது. எஸ்கேஎம் தீவனத்தை தான் இப்போ வாங்கிட்டு போகிறதுக்காக குடோனுக்கு வந்திருந்தேன். சரி அம்மா சொன்ன தீவனம் இதுதானான்னு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கணும். வீட்லேயே பார்த்திங்கன்னா ஃபோட்டோ பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் மூட்டையை. ஏன்னா நம்ம மூட்டையை மாற்றி எடுத்துகிட்டு போகக்கூடாது. எஸ்கேஎம்லேயே பாருங்கள் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. அதனால் நம்ம கரெக்டாக பார்த்து வாங்கிட்டு போகணும். அதிலே பார்த்திங்கன்னா நைஸாக இருக்குது, கல்லுக்கெல்லாவும் இருக்குது. அதனால் பார்த்து இப்போ வாங்கிட்டு நம்ம வண்டியில் தான் முன்னாடி வைக்கிறாங்க. இங்கே முன்னாடி வச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் ஒர்க் இருக்குது. இந்த மாதிரி மாட்டுக்கு தீவனத்தெல்லாம் வண்டியில் தான் எடுத்துகிட்டு போகலாம், பஸ்லலாம் எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் நான் எப்போ சேத்தியத்தோப்பு போவேன், விருத்தாச்சலம் போவேன்னு அம்மா கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. நான் எங்கே வெளியில் போனாலும் எனக்கு ஒரு மூட்டை தீவனத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரு அப்படின்னு அம்மா ஆல்ரெடி சொல்லி வச்சுருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா பேங்க்கில் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு இப்போ நேராக தீவனத்தை எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு என்ன ஒர்க் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காய்கறி வாங்கணும். இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் கிட்டே இருக்குது செந்தாமரை சூப்பர் மார்க்கெட். இது பஸ் ஸ்டாப் கிட்ட ஒரு செந்தாமரை சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அண்ணா சாலை கிட்ட ஒரு செந்தாமரை சூப்பர் மார்க்கெட் இருக்குது. 2 மார்க்கெட் இருக்குது. ஸோ இதில் தான் பார்த்திங்கன்னா மாட்டுக்கு தீவனம் வந்து எப்போவும் வாங்குவோம். இப்போ சேத்தியத்தோப்பு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அண்ணா சாலைக்கு இப்போ போயிட்டுருக்கேன். ஸோ அந்த கேப்பை பாருங்கள். இந்த சைடு ஃபுல்லாகவுமே காய்கறி மார்க்கெட், கடை வீதி. ஸோ அந்த மாதிரி எல்லா காய்கறி கடைகள் எல்லாமே இந்த 2 சைட்லேயும் தான் விற்றுட்ருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இது தான் பார்த்திங்கன்னா சேத்தியத்தோப்பு அண்ணா சாலை. ஸோ இங்கேருந்து சிதம்பரம் போகிறது, கும்பகோணம் போகிறது எல்லாமே பஸ் ஸ்டாப். இங்கேயும் நம்ம வந்து பஸ் ஏறிக்கலாம். ஸோ அங்கேருந்து இப்போ நான் அடுத்து செந்தாமரை சூப்பர் மார்க்கெட் போயிட்டுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு காய்கறி மார்க்கெட் இருக்குது. சரி அங்கே அம்மா வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது 3 வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ செந்தாமரை சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில் உள்ள காய்கறி மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன். இந்த மூட்டையை வண்டியிலே வச்சுட்டு சரி நம்ம காய்கறியை வாங்கிட்டு வந்துடலான்ட்டு இப்போ வந்து வந்திருந்தேன். இங்கே வெங்காயம் கிலோ எவ்வளோன்னு கேட்டிருந்தேன். இவங்க சொல்லியிருந்தாங்க கிலோ 50 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தக்காளி எவ்வளோன்னு கேட்டிருந்தேன். தக்காளி கிலோ 40 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. என்னங்க ரேட்லாம் அதிகமாக இருக்குது, சரி இதை விட கம்மி ரேட்டில் வெங்காயம் இல்லவே இல்லையா அப்படின்னு கேட்டேன். இல்லவே இல்லை. சேத்தியத்தோப்பில் நீங்கள் எங்கே போய் கேட்டாலும் கிலோ 50 ரூபா வெங்காயம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ரீசெண்டாக 2 கிலோ வெங்காயம் 50 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். இப்போ என்னடானா விலை ஏறி போய் நிற்கிது. சரி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அதில் 1 கிலோ இதில் 1 கிலோ வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு அம்மா கொடுத்த 100 ரூபாயில் 10 ரூபாய்க்கு பச்சை மிளகா. ஸோ 100 ரூபாய்க்கு இப்போ காய்கறி பர்ஃபெக்டாக நம்ம வாங்கியாச்சு. இதை எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஒர்க் இருக்குது. அந்த ஒர்க் முடிக்கிறதுக்காக இப்போ இதை டிக்கிக்குள்ளே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் ஒர்க்குக்கு வந்தாச்சு. நம்ம வண்டிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கம்பி வந்து விட்டு போயிருந்தது. அந்த கம்பி பார்த்திங்கன்னா வண்டி டிக்கிலே தான் இருந்துச்சு. சரி சேத்தியத்தோப்பு வந்திருக்கோம், இதை வெல்டிங் வச்சுட்டு போயிடலான்ட்டு இப்போ வெல்டிங் ஷாப்புக்கு இப்போ நான் வந்திருக்கேன்.
இந்த இடத்துல ஜாயின் பண்ணுற கம்பி தாங்க பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த கம்பி இல்லாதனால ஃப்ரண்ட்டில் உள்ள எல்லா கம்பியுமே பார்த்தீங்கன்னா லூஸாக ஆடிட்டே இருக்குது. இதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது ஒரு கம்பி இல்லைனா எல்லாமே லூஸாக தான் இருக்குன்ட்டு இதை நம்ம வெல்டிங் இன்றைக்கி வச்சுடணுன்ட்டு சேத்தியாத்தோப்பில் இருக்கிற வெல்டிங் ஒர்க் ஷாப்புக்கு தான் இப்போ வந்திருக்கிறேன். எனக்கு முன்னாடியே ஒரு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதை வெல்டிங் வச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம கம்பிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெல்டிங் வச்சு கொடுப்பாங்க. ஆக்சுவலி இங்கே ரேட்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வாங்குறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கம்பியை வாங்கிக்கிட்டாங்க. வாங்கினதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கு வந்து தேவையான அந்த ஸ்க்ரூ இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரூ வச்சு அவங்க வந்து கரெக்டாக செட் பண்ணி அதை வந்து இப்போ நெருப்பில் காமிச்சு சூப்பராக வெல்டிங் பண்ண போகிறாங்க. இந்த கம்பி நான் ஷோரூமில் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த கம்பி மட்டும் வராது, ஃப்ரண்ட்டில் உள்ள எல்லா கம்பியும் சேர்த்து தான் வரும், நீங்கள் 2000 பே பண்ணுற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னங்க இது ஒரு கம்பி தாங்க, இதுக்கு ஸ்க்ரூ போட்டு நம்ம கரெக்டாக செட் பண்ணிக்க போகிறோம். எல்லா கம்பி பர்ஃபெக்டாக இருக்கும்போது எப்படிங்க நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற எல்லா கம்பியும் நம்ம வந்து வாங்க முடியும் மொத்தமாக? இந்த ஒரு கம்பி எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு இதை வெல்டிங் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். 2000 ரூபாய் கேட்குறாங்க ஃபுல் செட்டப் அப்படியே சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இவங்களும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வெல்டிங் பண்ணி கொடுத்தாங்க. ஆக்சுவலி இது வந்து நான் இதோட 3வது டைம் நான் இப்போ வந்து வெல்டிங் வைக்கிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இதை 2 டைம் கிட்டத்தட்ட நான் வெல்டிங் வச்சுருந்தேன். பட் நிற்க மாட்டேங்குது, உடச்சிட்டு தான் போகுது. இந்த டைம் நீங்கள் பர்ஃபெக்டாக எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதேமாதிரி இந்த டைம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து வெல்டிங் வச்சிட்ருக்காங்க. ஒரு கம்பி மாதிரி இருக்குது பாருங்கள், அது வழியாக பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வெல்டிங் வச்சாச்சு. அது இப்போ ஆறுறதுக்காக எடுத்து ஓரமாக வச்சுருக்காங்க, ஏன்னா சூடாக இருக்கும். ஃபைனலாக நம்ம வண்டியோட கம்பிக்கு வெல்டிங் வச்சாச்சு. இது வந்து நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்க்ரூ தேடி நம்மளே ஃபிட் பண்ணிக்கலாம். இவங்கள்ட்ட ஃபிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து கிளம்ப போகிறேன். இதுக்கப்புறம் என்ன ஒர்க் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் பேங்க்கு போயிட்டு பெட்ரோல் போடணும். சேத்தியாத்தோப்பில் இருக்கிற பாரத் பெட்ரோல் பேங்க்கு இப்போ வந்து வந்தாச்சு. இங்கே பெட்ரோல் போட்டுட்டு இங்கேருந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். பாருங்கள், இங்கே நான் மோஸ்ட்லி அதிகமாக பெட்ரோல் போட மாட்டேன். சேத்தியாத்தோப்பு வந்ததுனால இங்கே போட வேண்டிய சூழ்நிலை, அதனால் இங்கே இப்போ பெட்ரோல் போட்டாச்சு. பெட்ரோல் போட்டுட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சேத்தியாத்தோப்பு விட்டு வெளியாயாச்சு. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து நம்ம பேங்க்கு வந்திருக்கோம். பேங்க்கில் உள்ள ஒர்க் எல்லாம் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு அம்மா வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன், மாட்டு தீவனம் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அம்மா சொல்லியிருந்தா காய்கறி எல்லாம் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம வண்டிக்கு அந்த கம்பி பார்த்திங்கன்னா வெல்டிங் வச்சுருக்கோம். இவ்வளோ தாங்க இன்றைக்கி ப்ராசஸ் ஒர்க்கு. அங்கேருந்து இப்போ நான் வெளியாகிட்டேன். இதுக்கப்புறம் சேத்தியாத்தோப்பில் எனக்கு எந்த ஒர்க்கும் இல்லை, வீட்டுக்கு போக வேண்டியதான். கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா மழை வர மாதிரியே இருக்குது. சரி நேரத்தில் வீட்டுக்கு போயிடலான்ட்டு அங்கேருந்து இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது குறுக்கு ரோடு, சேத்தியாத்தோப்பு குறுக்கு ரோடுலேருந்து இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு போகிற லைனில் கட் ஆகணும். ஸோ ஆப்போசிட்டில் போனால் நம்ம சிதம்பரம் போகணும், நேராக போனால் வடலூர் போகணும். இப்போ இந்த சைடு வந்திருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் விருத்தாச்சலம் ரோடு, நம்ம ஊருக்கு போகிற மெயின் ரோடு. ஸோ இப்போ பாலம், இந்த பாலம் பார்த்தீங்கன்னா குறுக்கு ரோடுக்கு அடுத்து பாலத்தை தாண்டினதுக்கப்புறம் ஆனைவேரி, எறும்பூர், ஸோ நம்ம ஊருக்கு வர்ற வழி. பேங்க்கில் என்ன ப்ராசஸ் ஒர்க் நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி நான் போனதுமே இதுக்கு வட்டி எவ்வளோ வருதுங்க, இந்த அட்டையும் என்னோடய பேங்க் புக்கு கொடுத்து செக் பண்ணி பார்த்தாங்க. ஸோ இவ்வளோ வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு என்ன ப்ராசஸ் ஒர்க் பண்ணணும்னு கேட்டிருந்தேன். ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுப்பாங்க, அதில் நீங்கள் சைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 3-4 பக்கம் ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க. ஒரு 5-6 கையெழுத்து போட சொன்னாங்க, போட்டேன். இந்த அமௌண்ட்டு கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து பில் கவுண்டரில் கட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி அவங்க ஒரு சலான் எழுதி கொடுத்துருந்தாங்க. அதை எடுத்துக்கிட்டு போய் பில் கவுண்டரில் அமௌண்ட் கட்டுறதுக்கு போய் க்யூவில் நிற்கிறேன். ஒரு 1 ஹவர் 1/2 மணி நேரமாக நிற்கிறேங்க. அவ்வளோ ஸ்லோவாக போகுது க்யூ. இந்த சைடு ஜென்ஸு, இந்த சைடு கேர்ள்ஸு. ஸோ 2 பேரும் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க மாற்றி தான் அவங்க வந்து கவுண்டரில் பே பண்ணுறதுக்காக அமௌண்ட் எல்லாமே வாங்கிட்டு இருந்தாங்க. அதனால பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ஒர்க் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டுருக்கு, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பே பண்ணிவிட்டு அப்புறம் திரும்பி வந்து அவங்கக்கிட்ட வந்து புதுப்பிச்ச புது கார்டு, நம்ம நகை வச்ச புது அட்டை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து வெளியாயாச்சு. ஸோ பேங்கில் இந்த ப்ராசஸ் ஒர்க்கு தான் நடந்துச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு வர்ற மெயின் ரோடு பார்த்திங்க, கத்தாழை மெயின் ரோடுக்கு வந்தாச்சு. நம்ம ஊருக்குள்ளே இப்போ நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். ஆக்சுவலி வந்து நம்ம வந்து நகைலாம் வந்து பேங்கில் வச்சுருந்தோன்னா கரெக்டாக வருஷத்துக்கு ஒரு டைம் அதை வந்து மூட்டுறணும், இல்லைன்னா அதுக்கு வட்டி கரெக்டாக கட்டணும். கட்டலைன்னா டபுள் அமௌண்ட் போட்டுருவாங்க. அப்புறம் நம்ம காசு தாங்க லாஸ் ஆகிடும். அதெல்லாம் பர்ஃபெக்டாக வந்து நீங்களும் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களும் மோஸ்ட்லி யாராச்சும் நிறைய பேர் பேங்கில் நகைலாம் வச்சுருப்பீங்க, அதெல்லாம் அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைனா ஏலத்தில் விட்டுருவோன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நகையை வந்து புதுப்பிச்சு வைக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட்டு அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த மூட்டையை இறக்கி கொண்டு போயிட்டு அவங்க மாட்டுக்கு தீவனம் வைக்கிற இடத்துக்குள்ள இப்போ நான் வந்து கொண்டு போயிட்டு வைக்கணும்.
பாருங்கள் இப்போ வீட்டுக்கு கிட்டத்தட்ட என்ட்ரி ஆயாச்சு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெஞ்சிருக்கு. சேத்தியாத்தோப்புலேருந்து வர வரைக்கும் மழை எனக்கு பெய்யல, நான் வரத்துக்கு முன்னாடி பேஞ்சி ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா நனைஞ்சு போய் கிடந்தது. அம்மா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிற என்னோடய பிரதரை கூப்பிட்டு வர போயிருக்கிறாங்க. ஸோ தம்பியை வச்சு தூக்கிட்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே மூட்டையை வச்சிடலான்ட்டு அவங்க அங்கே கூப்பிட போயிருந்தாங்க. தம்பியும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டான். ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஆகாஷ். என்னுடைய பாப்பாவுக்கு சைக்கிள் எடுக்கிறதுக்காக சிதம்பரம் கூட்டிகிட்டு போயிருந்தேன். நீங்கள் அந்த விலாகு பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ தம்பி தான் நம்ம வண்டி பின்னாடி சைக்கிளை வச்சு சிதம்பரத்துலேருந்து நம்ம வீடு வரைக்கும் கொண்டு வந்தது. ஸோ இப்போ தம்பியை வச்சுக்கிட்டு தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூட்டையை இப்போ நாங்கள் உள்ளார தூக்கணும். ஃபஸ்ட்டு வண்டியை விட்டு வெளியில் எடுக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டோம். சரி ஒரே சாய்ச்சிட்ற தம்பி அப்படின்னு சொல்லி சாய்ச்சதுக்கப்புறம் இப்போ நானும் தம்பியும் பிடிச்சி கொண்டு வந்து வீட்டுக்குள்ளார எஸ்கேஎம் மாட்டு தீவனத்தை வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வாங்கிட்டு வந்திருந்த காய்கறிலாம் இப்போ அம்மாக்கிட்ட எடுத்து கொடுத்துட்டேன். ஆக்சுவலி காய்கறி வாங்குறதுக்கும் அந்த எஸ்கேஎம் மாட்டு தீவனம் வாங்குறதுக்கும் அம்மா ரெண்டுக்கும் அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க. அவங்களோட அமௌண்ட்டு தான் இப்போ நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா துணிலாம் காய வச்சுருக்குறாங்க. ஏன்னா மழை டைமாக இருக்கிறதுனால வெளியில் துணி காய வைக்கிறதுக்கு அவங்களுக்கு இடம் இல்லை. சூப்பராக வீட்டுக்குள்ளேயே காய வச்சுருக்குறாங்க. அங்கேருந்து கொஞ்சம் கார அடை மாவு வந்து வாங்கிக்கிட்டேன். மதியத்துக்கு தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ இந்த கம்பி வைக்கிறதுக்கே இடம் இல்லை பார்த்தீங்க. அது ஆக்சுவலி வந்து டிக்கி உள்ள வைக்க முடியல, அதனால் அதை கையிலே எடுத்துகிட்டு நான் நிற்கிறேன். அம்மா கிட்ட என்ன கேட்டிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 10 தென்னை மரம் இருக்குது, நிறையா தேங்காய் காய்க்குது. சட்னி வைக்கிறதுக்கும் பொங்கல் செய்யும்போது சட்னி தேவைப்படும். ஸோ அதனால் எனக்கு தேங்காய் கிடையாது, நீங்கள் ஒரு 2-3 தேங்காய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன். அவங்க பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு போயிருக்கிறாங்க தேங்காவை தேடி எடுத்துகிட்டு வரதுக்காக. கீழே விழுந்து கிடக்கு நெத்து, நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் தேங்காய் எடுக்க போயிருந்தாங்க. நான் அது வரைக்கும் ரோட்லேயே நின்றுட்டுருக்கேன். ஸோ அங்கே பாருங்கள் தென்னை மரம்லாம் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. அம்மாவும் பார்த்தீங்கன்னா 3 தேங்காய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. தேங்காயை பார்த்தீங்கன்னா நேராக குத்துவாட்டத்தில் வச்சுருந்தா சீக்கிரம் வீணாக போகாதுன்னு ஒரு ஐடியா கொடுத்துருந்தாங்க. அங்கேருந்து வீட்டுக்கு வந்து தேங்காயெல்லாம் நேராக வச்சுட்டு அம்மா கொடுத்துருந்த உரப்படை தோசை மாவு எடுத்து தோசை ஊற்றவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் தோசைங்க. கார அடைனா யாருக்கும் பிடிக்காமல் இருக்காது. அதுவும் நல்லா புளிக்க வச்சு நம்ம தோசை ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக மொறுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை, வெறும் தோசையாகவே சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா கார தோசை சுட்டு சாப்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் நைட்டுக்கு தோசை சுட்டு பசங்களுக்கு சட்னி வச்சு கொடுக்க வேண்டியதான். ஸோ இந்த டே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு ஃபுல் டே பார்த்தீங்கன்னா சேர்த்து போயிட்டு ட்ராவல்லே இருந்தேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.